அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் எப்படி இந்த உலகை படைத்தார் என நாம் பார்ப்போமா? தொடக்கத்தில் இந்த உலகம் வெறுமையாயிருந்தது, அதாவது இருளால் சூழப்பட்டிருந்தது. தூய ஆவியானவர் நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பின் தேவன் இவ்வுலகை அழகாக படைத்தார். முதலாவது நாளில் தேவன் வெளிச்சம் உண்டாகுக என்றார். அப்பொழுது இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது. தேவன் இதை நல்லது என கண்டார். பின் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஒளியை பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். இரண்டாவது நாளில் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ள நீரை பிரித்தார். மேகங்களில் ஒரு பகுதி நீர் மற்றும் பூமியின் மேற்பரப்பில் மற்றொரு பகுதி பிரித்து வானம் என பெயரிட்டார். மூன்றாவது நாளில் ஆண்டவர் பெரும் கடல்களையும் உலர்ந்த நிலத்தையும் உருவாக்கினார். நீரை கடல் என்றும் நிலத்தை பூமி என்றும் அழைத்தார். அவர் பூமியை மலர்கள், பழங்கள், செடிகள் மற்றும் மரங்களால் அழகாக்கினார். இவைகளால் பூமி பச்சை பசேல் என காணப்பட்டது. நான்காவது நாளில் பகலில் ஒளிக்காக சூரியனை அவர் உருவாக்கினார். பிறகு இரவில் ஒளிக்காக சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். ஐந்தாவது நாளில் கடலில் வாழும் மீன்கள் போன்ற உயிரினங்களையும் ஆகாயத்தில் விதவிதமான பறவைகளையும் ஆண்டவர் உருவாக்கினார். அவைகள் பெருகச் செய்ய அவர் ஆசீர்வதித்தார். இதனையும் நல்லது என கண்டார். ஆறாவது நாளில் நிலத்தில் வாழும் விலங்குகளை ஆண்டவர் உருவாக்கினார். சிங்கம், புலி, யானை போன்ற காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், பூச்சிகள், ஊர்வன போன்றவற்றை படைத்தார். பின் ஆணையும் பெண்ணையும் தேவன் தம் சாயலில் உருவாக்கி அவர்களை தேவன் மிகவும் நேசித்தார். அவர்கள் ஒருவரையொருவர் அன்புடன் பார்த்து கொண்டு பிள்ளைகளை பெற வேண்டும் என்றும் பூமி மற்றும் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் கடவுள் கூறினார். ஏழாவது நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். கடவுள் உருவாக்கிய அனைத்தும் நன்றாகவும் அழகாகவும் இருந்தன. பூமி உயிருடன் நிரம்பியிருந்தது. பிள்ளைகளே, தேவன் எவ்வாறு இவ்வுலகை உருவாக்கினார் என தெரிந்து கொண்டீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.